டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2ஏக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/6/2024 வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் 2 எக்ஸாம்ஸ் இருக்கும். இதில் அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து 20/6/2024 வந்திருக்கு. இப்போ ஆன்லைனில் வந்து எப்போ விண்ணப்பங்களை வந்து சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் மற்றும் நேரம் கொடுத்துருக்காங்க. அதாவது 19/7/2024 19/7/2024 நைட்டு 12 மணி வரைக்கும் இருக்குது. அதாவது 11:59 வரைக்கும் இருக்குது. அதாவது ஜூலை 19 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கரெக்ஷன் விண்டோ கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப திருத்த சார்ல காலம் அது வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 19 முடியுது. அதுக்கப்புறம் 24 26 வரைக்கும் 2 நாளைக்கு கரெக்ஷன் விண்டோ. சப்போஸ் எதுவும் உங்களுக்கு கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ப்ரைமரி எக்ஸாம் எப்போ நடக்குது அப்படின்னா செப்டம்பரில் நடக்குது. செப்டம்பர் 14 ஃபோர்நூன் நடக்குது. முன்னாடி காலையில் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9:30 முதல் 12:30 வரை பிற்பகல் வரை. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 12:30 வரைக்கும் இருக்குது. முதன்மை தேர்வு நடைபெறும். முதன்மை தேர்வு தான் மெயின்ஸு. முதல் நிலை தேர்வு அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸு, முதன்மை தேர்வுங்கிறது மெயின்ஸ். அந்த மெயின்ஸ் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முதல்நிலை தேர்வு வந்து வெளியிடும் போது அறிவிக்கப்படும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸோட ரிசல்ட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அப்போ வந்து அந்த மெயின்ஸோட இது கொடுப்பாங்க. அதுக்குரிய டேட் என்ன அப்படிங்கிறத கொடுப்பாங்க. நம்ம ஆன்லைன்லேயே ஆஸ் யூஷுவல் விண்ணப்பிச்சுக்கலாம். டிஎன்பிஎஸ்சி exams.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போய் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இதிலேருந்து பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்க 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணி அதுலேருந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் அதை தான் கொடுத்துருக்காங்க. கரெக்ஷன் விண்டோ கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னென்ன பொருட்கள் தடை செய்யப்பட்ட பொருட்கள் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது. பதவிகள் மற்றும் காலி பணியிடங்கள் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன். ஃபுல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ இதில் என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரியான போஸ்ட்டில் இருக்குது, குரூப் 2 அப்படின்னா நிறைய பேருக்கு என்னென்ன மாதிரி போஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற டவுட் வரும். அதுக்காக அவங்களே கிளியராக கொடுத்துட்டாங்க. இப்போ உதவி ஆய்வாளர் அப்படிங்கிற போஸ்ட் இருக்குது. தமிழ்நாடு தொழிலாளர் சார்நிலை பணி. இந்த பணியோட பேர் வந்து தமிழ்நாடு தொழிலாளர் சார்நிலை பணி. அதில் வந்து தொழிலாளர்கள், வணிக வரிகள் இதெல்லாம் டிபார்ட்மெண்ட்டு துறை அல்லது அமைப்பின் பெயர் கொடுத்துருக்காங்க இல்லையா. அதில் வந்து 336 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 13 கொடுத்துருக்காங்க. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி. நம்ம வேலைவாய்ப்பு ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அந்த இதில் தமிழ்நாடு பொது சார்நிலை பணி கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு 5 வேக்கன்ட் இருக்குது. நன்னடத்தை அலுவலர். இதில் வந்து குழந்தை நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் கொடுத்துருக்காங்க டிபார்ட்மெண்ட்டு. அதில் ஒருத்தவங்க. அடுத்து சார் பதிவாளர் நிலை, தமிழ்நாடு பதிவு சார்நிலை பணி, சிறப்பு உதவியாளர், தனிப்பிரிவு உதவியாளர், உதவி பிரிவு அலுவலர், வனவர். மொத்தம் 507 கொடுத்துருக்காங்க. அடுத்து 2A. இது இப்போ நம்ம முதல்ல பார்த்தது எல்லாமே 2க்குரியது. அடுத்து 2Aல வந்து என்னென்ன மாதிரிலாம் போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனரின் நேர்முக உதவியாளர், அதுக்கப்புறம் முழு நேர விடுதி காப்பாளர். இந்த முழு நேர விடுதி காப்பாளர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சட்டக்கல்வி டிபார்ட்மெண்ட் கீழே வருது. முதுநிலை ஆய்வாளர், தணிக்கை ஆய்வாளர், அடுத்து உதவி ஆய்வாளர், கைத்தறி ஆய்வாளர், மேற்பார்வையாளர், இளநிலை கண்காணிப்பாளர், வேளாண் சந்தைப்படுத்துதல் மற்றும் வேளாண் வணிகம். அதில் உதவியாளர்லாம் எதில் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஈரோடு கோட்டம், திருப்பூர் கோட்டம், கோயம்புத்தூர், ஈரோடில் 3, திருப்பூரில் 6, கோயம்புத்தூரில் 1, விருதுநகரில் 4, வணிக வரிகள் ஆணையரகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 13 கொடுத்துருக்காங்க. அடுத்து அதே மாதிரியே வருவாய் உதவியாளர் செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை. இதில் எல்லாம் இந்தந்த போஸ்டிங்ஸ் இவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நாகப்பட்டினம், நாமக்கல், உதகமண்டலம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, ஆல்மோஸ்ட் எல்லா இதுவும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், தேனி, திருப்பத்தூர், திருநெல்வேலி, திருவள்ளூர், விழுப்புரம், விருதுநகர். அடுத்து உதவியாளர், எல்லாமே உதவியாளர் போஸ்ட் தான். செயல் அலுவலர் ஒன்று இருக்குது. உதவியாளர் ஆர் கணக்கர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இளநிலை கூட்டு தணிக்கையாளர், தணிக்கை ஆய்வாளர் கொடுத்துருக்காங்க. நேர்முக எழுத்தர் கொடுத்துருக்காங்க. தென் கணக்கர், அடுத்து கணக்கர், இளைநிலை கணக்கர், ஆண் கண்காணிப்பாளர், விரிவாக்க அலுவலர்னு ஒரு போஸ்ட் இருக்குது. உதவியாளர்.
நிறையானா உதவியாளர்னு இருக்குது. உதவியாளர்னா ஒரு அசிஸ்டண்ட்டோ இல்லை ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அந்த மாதிரியான ஜாப்ஸாக இருக்கும். கீழ்நிலை செயலிட எழுத்தர் அவ்வளோதான். மொத்தமாக வந்து 1820 கொடுத்துருக்காங்க. இது வந்து குரூப் 2A கேட்டகரிஸ். அடுத்து தொகுதி என்னென்ன தொகுதி, அதில் பணிகள் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஜ் எவ்வளோ இருக்கணும், குறைந்தபட்சம் 26 வயது இருக்கணும், நன்னடத்தை எவ்வளோ இருக்குது, மேக்ஸிமம் 42 இருக்கணும். இதில் வந்து வயது வரம்பு சலுகை வந்து நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுடைய மாற்றுத்திறனாளின்னா 52 வயசு, முன்னாள் இராணுவத்தினர்னா 50 இருக்கலாம், ஆதரவற்ற வந்து அதிகபட்ச வயது வரம்பு இல்லை. ஆதரவற்ற விதவியாக இருந்தால் வயது வரம்பே கிடையாது. ஏன்னா எப்போ விதவி ஆவாங்கன்னு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் அவங்களுக்கு மட்டும் எந்த வயசு இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கிட்டத்தட்ட அதே கேட்டகரி தான் எல்லாமே. 2A பணிகளுக்கும் அனைத்து பதவிகளுக்கும் முழு நேர விடுதி காப்பாளர் பதவி தவிர எல்லா பதவிக்கும் 32 வயசு பூர்த்தி அடைந்திருக்க கூடாது. அதிகபட்ச வயது, குறைந்தபட்ச வயது 18 வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஆனால் 32க்கு உள்ளே இருக்கணும். முழு நேர விடுதி காப்பாளர் அதுக்கும் அதான் 18 to 52. இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோக்கு கீழே நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.